இங்க சரவணன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தையும் பிறக்குது. திடீர்னு அவங்க இறந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நாள் இவருக்குமே உடம்பு சரியாத வந்து காதும் கேட்காம போகுது. அதனால சுத்தி இருக்க எல்லாருமே இவரை பரிதாபமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கும் வந்தா ரொம்பவும் கஷ்டப்படுவா, நம்ம பொண்ணு ரொம்பவும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. ஆனா ஆட்டோக்காரர்கிட்ட ஏன்னா வீடு இருக்குமான்னு கேட்டு வீடும் பாக்குறாரு. தென் அவர்கிட்ட ஏன்னா வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அவருமே ஒரு போஸ்ட் ஓட்டுற வேலையை வாங்கி தராரு. இப்போ இவரோட பொண்ணையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. தென் போஸ்ட் ஓட்டுற வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப அந்த டாக்டர் கிட்ட என்னோட பொண்ணு பெரிய ஆள் ஆயிட்டா, என்னோட வீட்டுல இவங்களோட அம்மாவும் கிடையாது, என்னோட அம்மாவும் கிடையாது, பாத்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை கேட்ட டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் இந்த பொண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஃபேஸே மாறி இருக்கு. அண்ட் இந்த பொண்ணை மேல ஒரு ரூம்ல போய் இன்னொரு செக்அப்காக அனுப்பி வைக்கிறாங்க. இவனுமே பின்னாடியே போய் என்னாச்சுன்னு கேட்கறான். டாக்டருமே உங்க பொண்ணு எதனா உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்கறாங்க. ஆனா இவர் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் இவங்க உங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்ற உண்மையை சொல்றாங்க. இவருமே எதனா ஆயிருந்தா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் டாக்டருமே சாக்லேட் மயக்க மருந்து சொல்லிட்டு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. தென் இது நடந்து 2 நாள் தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. தென் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கறாரு. டாக்டருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும், இருந்தாலுமே இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி சட்டம்லாம் இல்லை, அவங்க கேட்கற கேள்விகளை அவங்களால பதில் கூட சொல்ல முடியாது, ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க, அதனால நீங்க இதை கடந்து போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க.